எங்க குஞ்சு மணிதான் வாத்தியார் கூலியில் உங்களுக்கு காதி நிலவலையா? ஏன்டி யாரு குஞ்சு மணி? நாங்க கூஞ்சிரதான் குஞ்சு மணி. இப்பேற்பட்ட சபைக்கு முன்னாடி அழகான பிள்ளையா நல்லா கட்டையாட்டம் உனக்கு தகுந்த மாதிரி ஆமா நல்லா கருங்கருன்னு வந்திருக்கேன் அம்மா. ஆமா உனக்கு ஏதாவது பார்த்து ரசிக்க தெரியுமா? அருமையா விடுவாங்க. எதுல? பாட்டுல. அப்படியா? பாட்டுல விட்டாய் மாட்டி விடாதா? பாட்டு பாட்டு
சிகப்பா இருக்குது. இந்த பாட்டு எப்படி? ஆமா, அம்மா இந்த பாட்டு எப்படி தெரியுமா இருக்குது? அப்படியே வாழைப்பழத்தை சாப்பிட்டா எப்படி போகும்? அப்படி பல 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 பல. அதான் உன் மேலெல்லாம் சிகப்பா இருக்குது. ஆமா. ஏன்டி அம்மா காலை மட்டும் கருப்பா போச்சு? அது சூடு அஞ்சு வயசு பாப்பா. சரி இருக்கு. சரி அப்படி இருந்தாலும் தீர்வாதங்கள் வேண்டாம். சரி, நானும் வந்து சபைநாடு வந்தேன் அல்லவா? ஆமா. நான் யார்? ஏன்? என்னுடைய பெயர் என்ன? அப்படின்ற விளக்கத்தை தெரிவிக்கின்றேன். கவனமா செவி கொடுத்து கேட்டு வரியா? அடுத்து அப்படியா? வா. மயந்தனக்கு தங்கை அது உனக்கு தெரியாதோ? நான் எப்படி பிறந்தவன்? உன்னை போல் ஒரு தாயின் அங்கத்திலே இருந்து கருவே உருவாகி உருவே ஒரு பிண்டமாகி பிண்டமே ஒரு சரீரமாகி 10 திங்கள் 300 நாள் ஒரு தாயின் அங்கத்தில் இருந்த நான் பிறந்தவளா? நான் எப்படி பிறந்தவன்? சொல்லம்மா. சொல்லவா? எல்லாரும் வந்தா எப்படி பிறந்தீங்க அப்படி எல்லாத்தையும் நீ கேள்வி கேட்க. ஆமா அம்மா நீ எப்படிமா பிறந்த? நான் சாதாரணமா பிறந்தேன். நான் எங்க அம்மா வகுத்துல கரு உண்டான உடனே உன்னுடைய கதைய உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அப்படின்னு சொன்னாரு. நம்ம ஆபரேஷன் பண்ணவனே அவன் தான் எங்க அம்மா. அவன் பண்ணின நேரத்துல தான் நான் பிறந்தேன். அதுல இருந்தே எனக்கு கல்யாணம்ங்கிற நம்பிக்கை இல்லை. நீ எப்படி அம்மா பிறந்த? அம்மா நான் பிறந்த உடனே எங்க அம்மாவுக்கு கரு உண்டான உடனே எங்க அம்மாவுக்கு ஏசினும் ஏசினா HIV. HIV அது பொம்பளை தாவடி. பழைய பேரு அட்டாக்கு. அதேதான். சரி அம்மா எங்க அம்மா 10 மாசம் என்னை வகுத்துக்குள்ள வச்சு 10 மாசம் வரலாம் ஏன் எங்க அம்மாவால பிறக்க முடியல. அம்மா டாக்டர் எங்க தேனாலும் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டாங்க. சரி யார் தான் கிடைச்சாங்க அன்னைக்கு? எங்க செட்டு வாத்தியார் தான் கிடைச்சாங்க.
அவர் மாட்டு டாக்டர் வேறயா? எல்லா விஷயமும் அவருக்கு தெரியுமா? எத்தனை பொம்பளைங்களுக்கு பிரசவம் பார்த்துருக்கிறாருன்னு எங்க அம்மாலையும் அவர்கிட்டயே தூக்கிட்டு போகுது. இன்னொரு கண்ணி அப்படின்னாக்கா பிரசவம் பார்க்கும்போது கண்ணை கட்டிக்கிட்டு தான் பார்ப்பாராம். அதுலயே தான் குறியா இருப்பாராம். எம்மா சரி எங்க அம்மா நாளைக்கு விளக்க மாட்டேன் ஏதாவது விழுந்துச்சு. சரி இருக்கட்டும். நான் நேரா போய் உங்க அம்மாவோட இந்த வீடியோ போட்டு காட்டு தெரியும். எம்மா எங்க அம்மாவை ஆப்ரேஷன் பண்ணி என்னை வெளியே எடுத்து கொடுத்தாரு பாரு நம்ம வாத்தியார். எங்க அம்மா ஆப்ரேஷன் பண்ணி இடத்துல தமாறு செத்து போச்சு. இருந்து விட்டா இந்த வாத்தியார் ஆபரேஷன் பண்ணா உயிரோடையா இருப்பாங்க. ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெத். அப்புறம்